பருவம் சொர்ணவாரி சித்திரை பட்டம். விதைக்கும் காலம் ஏப்ரல் டு மே. அறுவடை காலம் ஆகஸ்ட் டு செப்டம்பர். முக்கிய பயிர்கள் பருத்தி மற்றும் திணை வகைகள். பருவம் சம்பா ஆடிப்பட்டம். விதைக்கும் காலம் ஜூலை டு ஆகஸ்ட். அறுவடை காலம் ஜனவரி டு பிப்ரவரி. முக்கிய பயிர்கள் நெல் மற்றும் கரும்பு. பருவம் நவரை. விதைக்கும் காலம் நவம்பர் டு டிசம்பர். அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச். முக்கிய பயிர்கள் பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. தமிழ்நாட்டின் வேளாண் முறைகளின் வகைகள் மற்றும் பகுதிகள். வேளாண் வகை பயிரிடப்படும் பகுதிகள். தீவிர தன்னிறைவு வேளாண்மை தமிழ்நாட்டில் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுகிறது. தோட்ட வேளாண்மை மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகள். கலப்பு வேளாண்மை காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் நெல்லாராய்ச்சியை மேற்கொள்ளும் ஓர் இந்திய நிறுவனமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது. இரண்டாவது பசுமை புரட்சி. இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சி சீராக்கிகள், செயற்கை ரசாயனம், கால்நடை தீவன கலப்புகள் பயன்படுத்துவதில்லை. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளின் கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியனவற்றை மண்வள பாதுகாப்பிற்கு நம்பியுள்ளனர். குறைவான விவசாயிகளே இம்முறையினை பின்பற்றுகின்றனர். இரண்டாவது பசுமை புரட்சி. இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சி சீராக்கிகள், செயற்கை ரசாயனம், கால்நடை தீவன கலப்புகள் பயன்படுத்துவதில்லை. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளின் கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியனவற்றை மண்வள பாதுகாப்பிற்கு நம்பியுள்ளனர். குறைவான விவசாயிகளை இம்முறையினை பின்பற்றுகின்றனர். இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசானது தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை உரங்களை மேம்படுத்துதல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம் செயல்படுத்துகிறது. மேலும் கரிம பொருட்களை மறுசுழற்சி செய்யவும், தொழிற்கூடங்கள் உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யவும், தொழிற்கூடங்களுக்கு மாநிலத்தில் நிதியுதவி அளித்தல், தர மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தும் குழுமத்தின் மனித வளத்தை மேம்படுத்துதல் போன்றவை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களுள் ஒன்றாகும். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு ஏறத்தாழ 4500 ஹெக்டேர் ஆகும். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமாக ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள நீர்வள ஆதாரங்கள். மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள் எண்ணிக்கை: ஆற்று வடிநிலம் 17, நீர்த்தேக்கங்கள் 81, ஏரிகள் 41,127, ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மற்ற கிணறுகள் 4,98,644, திறந்தவெளி கிணறுகள் 15,06,919, மொத்தம் 20,46,788 மில்லியன் கனமீட்டர். ஆதாரம் 2017 தமிழ்நாடு புள்ளியியல் கையேடு. புவியியல் குறியீடு GI tag. புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும்.
இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. சில முக்கிய புவியியல் குறியீடுகள். இடம் உற்பத்தி பொருட்கள்: ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மைகள், வீணை, நாகர்கோவில் கோயில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்கடி சேலை, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்துமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூ தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஏத்தோமொழி தேங்காய். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள்: டைடல் பூங்கா, அசண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம். சிறப்பு பொருளாதார மண்டலம் டைடல் பூங்கா 2 மற்றும் டைடல் பூங்கா 3. கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைடல் பூங்கா ஆகியனவாகும். நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையதாகும். இது ஓசூரிலிருந்து தர்மபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785 கொண்டதாகும். இது மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது. இதன் நீளம் 38 கிலோமீட்டர் ஆகும். தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம். மண்டலம் அல்லது மாவட்டங்கள். தலைமையகம்: சென்னை. மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி. தெற்கு மண்டலம் மதுரை. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம். மண்டலம் அல்லது மாவட்டங்கள். தலைமையகம்: சென்னை. மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி. தெற்கு மண்டலம் மதுரை. தமிழ்நாட்டின் முக்கிய ஏற்றுமதிகள்: வேளாண் பொருட்கள், புகையிலை, தானியங்கள், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள் மற்றும் காய்கறிகள். தோல் பொருட்கள்: சிறுதோல் பைகள், பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பு கச்சை, காலணிகள் மற்றும் கையுறைகள். ரத்தின கற்கள் மற்றும் நகைகள்: விலை மதிப்புமிக்க கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், கலை மற்றும் அலங்கார பொருட்கள். ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள்: காகிதம், ரசாயனங்கள், ரப்பர் மற்றும் கண்ணாடி. மானுடவியல் என்பது மனிதர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இயற்கையின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றன அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது பற்றிய புவியியலின் ஒரு பகுதியாகும். அயன மண்டல பயிர்களான நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தோட்ட பயிர்களான தேயிலை, காஃபி, முந்திரி, ரப்பர் ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் வகைகளாகும். தமிழ்நாடானது இந்தியாவின் 55.3% பழுப்பு நிலக்கரி, 75% வெர்மிகுலைட், 69% டூனைட், 59% கார்னட், 52% மாலிப்டினம் மற்றும் 30% டைட்டானியம் ஆகிய தாதுக்களை கொண்டுள்ளது.